அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தன்னம்பிக்கை தரும் கருத்து, ஆன்மீக கருத்து, அது சம்மந்தப்பட்ட வீடியோவை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போமா. நம்ம இன்றைக்கி எந்த தன்னம்பிக்கை தரும் கருத்து யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸ்ரீ ஆண்டாளின் திருப்பாவை. நம்ம இது வரலையும் திருவாசகம் பார்த்துருக்கோம், தேவாரம் பார்த்துருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி ஆண்டாளின் திருப்பாவை, அதை பற்றி பார்க்கலாங்க. வாங்க பார்க்கலாம். ஸ்ரீ ஆண்டாளின் திருப்பாவை தேவாரம், திருவாசகம் மற்றும் சைவ சமய 12 திருமுறைகள், சிற்றிலக்கியங்கள் மற்றும் 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்கள் ஆகியவை தமிழ்நாட்டில் பக்தி மனம் பரப்பி மக்களுக்கு இறை உணர்வை ஊட்டி வருகின்றன. குறிப்பாக இந்த தேவாரம், திருவாசகம், 12 திருமுறைகள், 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்கள், இதெல்லாம் தமிழ்நாட்டில் பக்தி பரவசத்தையும் பக்தி மனத்தையும் பரப்பி மக்களுக்கு இறை உணர்வை ஊட்டக்கூடிய நூல்கள், பக்தி பாடல்கள். அதான் வைணவ மரபில் 12 ஆழ்வார்கள் என போற்றப்படும் 12 ஆழ்வார்களான வைணவ சம்பிரதாயத்தில் 12 ஆழ்வார்கள் இருக்கிறாங்க. அதாவது 12 ஆழ்வார்கள். யாருன்னா, பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமலிசை ஆழ்வார், நம்மாழ்வார், குலசேகர ஆழ்வார், தொண்டரடிப்பொடி ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், திருப்பனாழ்வார், திருமங்கை ஆழ்வார் மற்றும் மதுரகவி ஆழ்வார் ஆகியோர் அவதரித்து திவ்ய பிரபந்த பாசுரங்களை பாடி இறைவனை போற்றி வணங்கி வந்தார்கள். இந்த வைணவ மரபில் 12 ஆழ்வார்கள். அங்கே சைவத்தில் நாயன்மார்கள்பாங்க. அதுவும் குறிப்பாக தேவாரத்தை பாடினது 3 பேரும் சொன்னோம். திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகள் அப்படின்ட்டு இதில் சைவத்தில் தேவாரத்தை பாடினாங்க. அதே போல் திருவாசகத்தை மாணிக்க வாசகர் பெருமான் பாடிட்டு. இந்த வைணவ மரபில் அதே போல் பார்த்தீங்கன்னா ஆழ்வார்கள்னு சொல்லுவாங்க. மொத்தம் 12 ஆழ்வார்கள், அதாவது 12 ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் நிறைய இந்த மாதிரி பாசுரங்களை பாடியிருக்கிறாங்க. அதுக்கு பேர் திவ்ய பிரபந்த பாசுரங்கள்னு பேர். முக்கியமாக 12 ஆழ்வார்கள் குறிப்பிடத்தக்கவர்கள். யாருன்னா, பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமலிசை ஆழ்வார், நம்மாழ்வார், குலசேகர ஆழ்வார், தொண்டரடிப்பொடி ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், திருப்பனாழ்வார், திருமங்கை ஆழ்வார் மற்றும் மதுரகவி ஆழ்வார். இவங்க தான் 12 ஆழ்வார்கள். இப்போ இந்த வீடியோவில் எந்த ஆழ்வாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த மொத்தம் 12 ஆழ்வார்கள் ஒரே ஒரு பெண் ஆழ்வார். யாருன்னா, ஸ்ரீ ஆண்டாள். அவங்கள பற்றி பார்க்க போகிறோம். வாங்க அவங்கள பற்றி பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள பெரியாழ்வாரின் நந்தவன தோட்டத்தில் திரித்துளாய், அதாவது துளசி செடியின் கீழ் ஆடி போரும் நன்னாளில் மகாலட்சுமியின் அம்சமாக ஒரு தெய்வ குழந்தை கிடந்தது. அதாவது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த ஊரில் பெரியாழ்வார்னு நம்ம சொன்ன இந்த 12 ஆழ்வார்களில் 12 ஆழ்வார்கள் அவர் ஒரு ஆழ்வார். அவர் அங்கே ஒரு நந்தவனம் வச்சு அங்கே உள்ள பெருமாள் கோயிலுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படி அவருடைய நந்தவன தோட்டத்தில் ஒரு நாள் திருத்துளாய் செடி, அதாவது துளசி செடி பக்கத்தில் ஓரத்தில் ஒரு மகாலட்சுமி அம்சமாக உருவமாக ஒரு தெய்வ குழந்தை இருந்தது. அதை எடுத்து அதுக்கு கோதைன்னு பேர் வச்சு தன்னுடைய மகள் போல வளர்த்து வருகிறார். யாருங்க? பெரியாழ்வார். அதாவது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வார்னு ஒரு ஆழ்வார் இருந்தார். அவர் இந்த 12 ஆழ்வார்களில் குறிப்பிடத்தகுந்தவர். அவர் அந்த பெருமாள் கோயிலில் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு நந்தவனம் பூந்தோட்டம் வச்சிருக்கிறாரு. அந்த சாமிக்கெல்லாம் பூ பறித்து அந்த மாலை சுடுறதுக்கோசரம் அந்த நந்தவனத்தில் பூந்தோட்டத்தில் ஒரு நாள் துளசி செடி பக்கத்தில் ஒரு அழகான தெய்வ அம்சம் பொருந்திய மகாலட்சுமி உருவம் கொண்ட அம்சமான ஒரு பெண் குழந்தை இருந்தது. அதை எடுத்து கோதைன்னு பேர் வச்சு அந்த மகளை மகளை போல், அந்த பொண்ணு அந்த குழந்தைய மகள் போல வளர்த்து வராரு பெரியாழ்வார். அழகு தெய்வமாக வளர்ந்து வந்த கோதை தன் தந்தை எப்படி அரங்கன் மீது பற்று
கொண்டிருந்தாரோ அதே போல் தானும் அரங்கன் மீது மிகுந்த அன்பும் பக்தியும் கொண்டது. அதுவே பின்னாளில் காதலாகவும் மாறியது. எப்படி அவங்க அப்பா வந்து, அதாவது பெரியாழ்வார் வந்து அரங்கன் மீது, பெருமாள் மீது ரொம்ப பக்தியும் பாசமும் அன்பும் வச்சிருந்தாரோ அதே போல் இந்த குழந்தை கோதையும் என்ன பண்ணுது, அந்த அரங்கன் மேலே ரொம்ப அன்பு பாசம் பக்தின்னு வச்சு கடைசியில் அது என்னவா மாறுது, அரங்கன் மேலே பெருமாள் மேலே காதலாகவே மாறுது. கோதை தன் தந்தையாகிய பெரியாழ்வார் பெருமாளுக்கு சாத்துவதற்காக கட்டி வைத்திருக்கும் பூமாலையை தன் கழுத்தில் சூடி கண்ணனுக்கு உகந்த அழகு தன்னிடம் உள்ளதா என கண்ணாடி முன் நின்று தினமும் அழகு பார்க்கும் குணமுடையது. அதாவது பெரியாழ்வார் கோதையோட அப்பா வந்து அந்த நந்தவனத்தில் பூவை பறித்து அதை மாலையை தொடுத்து பெருமாளுக்கு சாத்துறதுக்கோசரம் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. இது என்ன பண்ணும், கோதைங்கிறது அந்த பொண்ணு வந்து அந்த மாலையை எடுத்து தான் முதல்ல போட்டுக்கிட்டு கண்ணாடி முன் நின்றுக்கிட்டு நம்ம நல்லா இருக்கோமா, கண்ணன் நம்மளை விரும்புகிற அளவுக்கு நம்ம வந்து நம்மள்கிட்ட அழகு இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த மாலையை எடுத்து தான் போட்டுக்கிட்டு அழகு பார்த்து திருப்பி வச்சிடும். இது ரொம்ப நாளாக நடந்திருக்கு. இதை ஒரு நாள் பார்த்துவிட்ட பெரியாழ்வார் தன் மகளை கடிந்து கொண்டு விட்டு பெருமாளுக்கு கோதை அணிந்த மாலையை சூட்டாமல் புதிய பூமாலையை தொடுத்து பெருமாளுக்கு சூட்டினார். இதை ஒரு நாள் உங்கள் அப்பா பார்த்துட்டார் பெரியாழ்வார். இது என்ன, அது சாமிக்கு வைக்க வேண்டிய மாலையை, சூட வேண்டிய மாலையை, அணிவிக்க வேண்டிய மாலையை தன் பொண்ணு வந்து இந்த மாதிரி இது பண்ணிடுச்சே, தான் வந்து அணிஞ்சு அது வந்து பெருமாளுக்கு அந்த சுத்தமாக இருக்கிற பூ வந்து அசுத்தமாகிக்கிடுச்சே அப்படின்ட்டு அதை ஒரு நாள் என்ன பண்ணார், அதை விட்டுட்டு புதுசாக திருப்பி மாலையை கட்டிக்கிட்டு கொண்டு போய் பெருமாளுக்கு போட்டார். புதுசாக கோதையை அணிந்த மாலையை தூக்கி வச்சுட்டு இவர் வந்து புதுசாக ஒரு மாலையை தொடுத்து எந்தவித யாரும் கைப்படாமல் இருக்கிற மாலையை எடுத்து பெருமாளுக்கு சாத்தினார். அந்த இரவு பெரியாழ்வாரின் கனவில் உனது மகள் கோதை சூடி கொடுத்த மாலையே நமக்கு உகந்த மாலையாகும் என்று பெருமாள் தெரிவிக்க பெரியாழ்வார் மகிழ்ச்சி அடைந்து ஆண்டாள் என்றும் சூடி கொடுத்த சுடற்குடி என்றும் கோதையை புகழ்ந்தார். அன்னைக்கு ராத்திரியே இந்த மாதிரி அவர் வந்து கோதை தான் சூடி மாலையை போடாம இந்த மாதிரி இது வந்து இது பண்ணிடுச்சு, அந்த மாலையை வந்து இது தொட்டுடுச்சு, அதனால் வந்து சாமிக்கு சாத்தக்கூடாது இந்த மாலையை அடுத்து புதுசாக கட்டிக்கிட்டு மாலையை கொண்டு போய் போடுறாரு. அன்னைக்கு ராத்திரியை வந்து பெரியாழ்வார் கனவுல பெருமாள் வந்து உனது மகள் கோதை சூடி கொடுத்த மாலையே நமக்கு உகந்த மாலை, அதாவது கோதை தான் கழுத்தில் தன்னுடைய தோலில் போட்டு அது இந்த சுமந்த மாலை தான் எனக்கு உகந்தது, அதனால் எனக்கு அதையே வந்து பூமாலையை எனக்கு சாத்துங்க, எனக்கு வந்து மாலை இடுங்க, அந்த மாலையே இடுங்க அப்படின்னு பெருமாளை வந்து கனவுல சொன்னார். உடனே பெரியாழ்வாருக்கும் திரும்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அதனால் அது கோதைக்கு வந்து இன்னையிலேருந்து நீ வந்து ஆண்டாள் அப்படின்னு பேர் வச்சாரு. இந்த பூவை சூடி கொடுத்தனால அதுக்கு பேர் சூடி கொடுத்த சுடற்குடினும் கோதையை வந்து அப்பா பெரியாழ்வார் வந்து பாராட்டினார். கோதைக்கு நாச்சியார் என்ற மற்றொரு பேரும் உண்டு. கோதைக்கு இன்னொரு பேர் நாச்சியார்னு உண்டு. அப்பா முதல்ல வச்ச பேர் கோதை தான். அதுக்கப்புறம் பெருமாள் வந்து அந்த கோதை சொன்ன மாலையை எனக்கு போடுதான், எனக்கு அதான் உகந்த மாலைன்னு சொல்லி கனவுல சொன்னதுனால பெரியாழ்வார் வந்து கோதைங்கிற பேர் வந்து ஆண்டாள் சூடி கொடுத்த சுடற்குடி அப்படின்னு மற்ற பேர் வைக்கிறாரு. கோதைக்கு இன்னொரு பேர் நாச்சியார்னு பேரும் உண்டு. 12 ஆழ்வார்களில் இவர் ஒருவர் தான் பெண் ஆழ்வார். மொத்தம் 12 பேர். இது முன்னாடி நம்ம பார்த்தோம் 12 ஆழ்வார் இருக்கிறாங்க. அதில் இவங்க ஒருத்ததான், இவங்க ஒரு ஆள் தான் பெண் ஆழ்வார்கள், மற்ற எல்லாம் ஆண் ஆழ்வார்கள். ஆண்டாள் தன் இடது கையில் வைத்திருக்கும் கிளியானது தன் காதலுக்காக தூது போன கிளியாகும். அந்த ஆண்டாள் படத்தை பார்த்தீங்கன்னா இடது பக்கம் வந்து ஒரு கிளி இருக்கும், பச்சை கிளி மாதிரி. அந்த கிளி எதுக்குன்னா இது வந்து இவருக்கும் பெருமாளுக்கும் தூதுவா போன கிளி. அதைத்தான் தன்னுடைய வந்து தான் பேசினா அதே மாதிரி பேசும் அந்த கிளி. அதான் இந்த நேரம் தன் இடது கையில் கிளியை வச்சிருக்காங்க. இவர் பாடிய பாசுரங்கள் தான் திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமொழி என்று அழைக்கப்படுகின்றன. ஆண்டாள் பாடின பாசுரங்கள் தான் திருப்பாவைனும் நாச்சியார் திருமொழி. இவங்களுக்கு இன்னொரு பேர் தான் நாச்சியார் ஆச்சு, அதனால வந்து நாச்சியார் திருமொழின்னு சொல்லப்படுது. நமது தமிழ்நாடு அரசின் முத்திரை சின்னத்தில் இருப்பது ஆண்டாள் கோயிலின் கோபுர தோற்றமாகும். நம்ம தமிழ்நாடு முத்திரை இருக்கும், தமிழ்நாடு அரசும் முத்திரை இருக்கும், அதில் பார்த்தா ஒரு கோபுரம் இருக்கும். அந்த கோபுரம் எதோட கோபுரத்தோட தோற்றம்னா இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்
புத்தூரில் ஆண்டாள் கோயில் இருக்குங்களா, அந்த கோபுரத்துடைய தோட்டம் தான் நம்ம தமிழ்நாடுனுடைய அரசுடைய முத்திரையாக வச்சிருக்கிறாங்க. அந்த தமிழ்நாடு அரசு முத்திரையை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அது வந்து ஒரு கோபுர தோற்றத்தில் இருக்கும். அந்த கோபுரம் எதனுடைய தோற்றம் அப்படின்னாக்கா ஸ்ரீவில்லிபுத்தூர் உள்ள ஆண்டாள் கோபுரத்தினுடைய தோற்றம் தான் அது. அதை தான் இவங்க வச்சிருக்கிறாங்க, தமிழ்நாடு அரசு வந்து வச்சிருக்கு. இப்போ அவங்க திருப்பாவைன்னு என்னன்னு பார்க்கலாம். ஸ்ரீ ஆண்டாள் அருளிய திருப்பாவை என்பது கன்னி பெண்கள் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் ஒன்றாக கூடி குளித்து உண்ணா நோன்பிருந்து கேசவனை, மாலவனை, கண்ணனை துதித்து போற்றும் விதமாக அமைந்த பாடல்களின் தொகுப்பாகும். திருப்பாவைங்கிறது என்னன்னா, மார்கழி மாதத்தில் விடிய காலையில் அதிகாலையில், அதாவது 5:30 மணிக்கெல்லாம் 5 மணிக்கெல்லாம் ஏஞ்சி குளிச்சு இழுத்துட்டு நோன்பு இருந்து பெருமாளையும் கேசவனையும் கண்ணனையும் அவங்கள வந்து துதித்து போற்றி பாடுவாங்க. அதான் அந்த பாடு தான் திருப்பாவைங்கிறது. திருப்பாவை 30 பாடல்களும் மார்கழி மாதம் பாவை நோன்புக்கு பாராயணம் செய்வதற்கு உகந்ததாகும். திருப்பாவையில் மொத்தம் 30 பாட்டுகள், 30ம் இந்த மார்கழி மாதம் வந்து அந்த பாட்டை தான் நோன்பு வச்சு பாராயணம் செஞ்சு பாடுவாங்க. திருப்பாவை பாடல்களை பக்தியோடு பாடி வந்தால் மாதம் மும்மாறி பொழியும், குறைவில்லா செல்வ வளமும் பெருகும். திருப்பாவையை மார்கழி மாதம் நல்லா பாடி வந்தோம்னா மாதம் மும்மாறி பொழியும், மழை பெய்யும், மழை நல்லா பெய்யும், செல்வ வளமும் வீட்டில் பெருகும். இதான் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த ஊர். இந்த சைடு வந்து மதுரை இருக்குது. மதுரை பக்கத்தில் விருதுநகர். இந்த இப்படி போனோம்னா கிழக்கு பக்கம் போனோம்னாக்கா தென்கிழக்கு திசையில் போனோம்னா அருப்புக்கோட்டை. இந்த சைடு அப்படியே தென்மேற்கு திசை வந்தோம்னா சிவகாசி இருக்குது. அது அப்படியே ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், இங்கே மகாராஜபுரம், இது மேகமலை. அதனால் மதுரைக்கு தென்மேற்கு இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் இருக்குது. இங்கே தான் இந்த ஆண்டாள் அவதரித்த தலம். இங்கே தான் இந்த ஆண்டாளுடைய வளர்ப்பு தந்தை பெரியாழ்வார் அங்கே இந்த ஊரில் தான் பிறந்தார். இங்கே தான் இந்த நந்தவனம் வச்சுருந்தார். இங்கே தான் இந்த ஆண்டாள் வந்து பிறந்தாங்க, அவதரித்தாங்க. இதுதான் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர். ரைட்டுங்களா? வாங்க இப்போ வந்து திருப்பாவை பார்த்தோம். இது வந்து நாச்சியார் திருமொழி. நாச்சியார் திருமொழின்னா என்னன்னா, ஸ்ரீ ஆண்டாள் அருளிய நாச்சியார் திருமொழி என்பது கண்ணனை நாயகனாகவும் ஸ்ரீ ஆண்டாள் அவர்கள் தன்னை நாயகியாகவும் வைத்து பாடப்பெற்ற காதல் பாடல்களாகும். நான் முதலே சொன்னேன், இந்த ஆண்டாள் வந்து கண்ணனை வந்து ரொம்ப விரும்பினாங்க. அது காதலாக மாறிச்சு. கடைசியில் ஸ்ரீரங்கம் கோயிலில் அந்த பெருமாளை வந்து அங்கே அப்படியே அவங்களோட ஐக்கியானதாக வந்து இருக்கு. அப்போ நாச்சியார் திருமொழியானது 143 பாடல்களை கொண்ட தொகுப்பு. இப்பாடல்கள் இன்றும் வைணவர்களின் திருமண நிகழ்ச்சியில் போது பாடப்படுகிறது. அதாவது வைணவர்களின் அந்த மரபில் அந்த திருமண நிகழ்ச்சியில் இந்த நாச்சியார் திருமொழி வந்து பாடப்படுகிறது. இது வந்து காதல் பாட்டு திருமண நிகழ்ச்சியின் போது பாடுவாங்க. இதில் ஆண்டாளின் கனவு பாடலான வாரணமாயிரம் பாடல் முக்கியமானதாகும். ஆண்டாளுடைய கனவு பாட்டு, கனவுல வந்து பாடின பாட்டு, அந்த பாட்டு பேர் வந்து வாரணமாயிரம்னு பேர். வாரணமாயிரம் என தொடங்கும் 10 பாசுரங்கள் திருமண பாடல்கள். இந்த வாரணமாயிரம் அப்படி தொடங்குது, 10 பாசுரம் தொடங்குது. அது எல்லாமே திருமண பாட்டு தான். இந்த பாசுரங்களை பக்தியோடு படித்து ஓதி வந்தால் கன்னி பெண்களின் தோஷங்கள் நீங்கி திருமணம் நடக்கும். பெண்களுக்கு திருமணம் நடக்கணும்னா இந்த நாச்சியார் திருமொழி, அதுலேயும் வாரணமாயிரம் அந்த பாசுரங்களை திருமண பாடல்களை பாடி வந்தாக்கா தோஷங்கள் நீங்கி திருமணம் நடக்கும். அதே போல் தடைப்பட்ட திருமணமும் கைகூடும். நாச்சியார் திருமொழியை படித்து பாராயணம் செய்து ஓதி வந்தால் பெண்களின் தோஷங்கள் நீங்கி திருமணம் நடக்கும். தடைப்பட்ட திருமணமும் தடைபடாமல் நடந்தேறும். இதுதான் வந்து திருப்பாவை, ஆண்டாளின் திருப்பாவை, நாச்சியார் திருமொழி. இப்போ வாங்க ஆண்டாளுடைய திருப்பாவை. முதல் திருப்பாவை ஆண்டாள் வந்து 2 எழுதியிருக்கிறாங்க. ஒன்று திருப்பாவை, இன்னொன்று நாச்சியார் திருமொழி. இப்போ இந்த வீடியோவில் திருப்பாவை தான் பார்க்கணும். நான் முதல் சொன்ன மாதிரி இந்த திருப்பாவை என்னன்னாக்கா, காலையில் மார்கழி மாதத்தில் காலையில் குளிச்சுட்டு நல்ல பயபக்தியோட எல்லாத்தையும் கன்னி பெண்கள்லாம் போயிட்டு விரதம் இருந்து கண்ணனையும் மாலவனையும் கேசவனையும் போற்றுகின்ற பாடல் தான் திருப்பாவைன்னு பேர். வாங்க இதில் பார்க்கலாம்.
என்ன பாட்டு? திருப்பாவையில் முதல் பாட்டு என்ன பாடுறாங்க பார்க்கலாம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிலையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏறார்ந்த கன்னி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான் நாராயணே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். இதுதான் திருப்பாவுடைய முதல் திருப்பாவை. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுமினோ நேரிலையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுபீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கன்னி யசோதை இளன் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு பாடுறாங்க. என்ன அர்த்தம்? சிறந்த நல்ல ஆபரணங்களை அணிந்திருக்கும் பெண்களே, செல்வ சிறப்புமிக்க ஆயர்பாடி சிறுமியர்களே, இன்று மார்கழி மாத பௌர்ணமி நன்னாள். இந்நாளில் கூர்மையான வேலுடன் கொடிய போர் தொழில் செய்யும் நந்தகோபன் மகனும் அழகான கண்களை உடைய யசோதின் இளன் சிங்கமும் கருத்த மேனி மற்றும் சிவந்த கண்களை உடையவனும் சந்திரனை போன்று பிரகாசமான முகத்தை கொண்டவனுமாகிய ஸ்ரீமன் நாராயணன் நாம் விரும்பிய பொருளெல்லாம் தருவான். ஆதலால் உலகோர் பாராட்டும்படி நீராட வருபவர்கள் வாருங்கள். காலையில் குளிக்கிறதுக்கு அந்த ஆற்றுல கோலம் இதெல்லாம் இருக்கும். அதில் காலையில் குளிச்சுட்டு நல்லா சுத்தமாக அந்த திருப்பாவை பாட்டை கண்ணனை துதித்து பாட்டுக்கோசரம் கன்னி பெண்கள்லாம் போவாங்க. அதான் அந்த ஆண்டாள் திருப்பாவைங்கிறது. அதனால அந்த காலில் குளிக்க போறதுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இந்த பாட்டு. அதில் அந்த கண்ணனுடைய அழகை பற்றி கொஞ்சம் வர்ணிக்கிற மாதிரி. இதுதான் இந்த ஆண்டாளுடைய திருப்பாவை. என்ன அர்த்தம்? சிறந்த நல்ல ஆபரணங்களை அணிந்திருக்கும் பெண்களே, அந்த காலத்து நல்ல ஆபரணம், அந்த காலத்து நல்ல நகை நட்டு அது மாதிரி நல்லா போட்டிருப்பாங்களாட்டுக்கு. அதனால் சிறந்த நல்ல ஆபரணங்களை அணிந்திருக்கும் பெண்களே, செல்வ சிறப்பு மிக்க ஆயர்பாடி சிறுமியர்களே. ஆயர்பாடி மாதிரி எப்படி அங்கே ஆயர்பாடி அங்கே பிருந்தாவனத்தில் இருக்கோ அதே போல் இங்கே அது ஆயர்பாடி நினச்சிக்கிட்டாங்க. அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த கோயில் உள்ள இடத்த இவங்க ஆண்டாள் ஆயர்பாடியாக நினச்சிக்கிட்டு அங்கெல்லாம் பசுமாடு எல்லாம் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அங்கே சிறுமியர்கள் ஆயர்பாடி சிறுமியர்கள்னு கூப்பிடுறாங்க. இன்று மார்கழி மாத பௌர்ணமி நல்ல நாள். அதில் மார்கழி மாதம் நல்ல நாள், பௌர்ணமியும் இருக்கு. அதில் மார்கழி மாதத்தில் பௌர்ணமிங்கிறது நல்ல நாள். இந்த நன்னாளில் கூர்மையான வேலுடன் கொடிய போர் தொழில் செய்யும் நந்தகோபன் மகனும், அந்த வேல் வச்சுக்கிட்டு போர் தொழில் செய்யக்கூடிய நந்தகோபனுடைய மகனும், அழகான கண்களை உடைய யசோதின் இளன் சிங்கமும், யசோதனுடைய பையனும், நல்ல கண்களை உடைய யசோதையின் பையனும், கருத்த மேனி மற்றும் சிவந்த கண்கள், நல்ல கருப்பான மேனி சிவந்த கண்களை உடையவனும், சந்திரனை போன்று பிரகாசமான முகத்தை கொண்டவனுமாகிய, முகம் நல்ல பிரகாசமா சந்திரன் பௌர்ணமி சந்திரன் மாதிரி இருக்கு, அந்த மாதிரி உள்ளவனுமாகிய ஸ்ரீமன் நாராயணன் நாம் விரும்பிய பொருளெல்லாம் தருவான். நம்ம என்னென்ன கேட்குறோமோ அதெல்லாம் கொடுப்பாரு ஸ்ரீமன் நாராயணன். அதனால் உலகோர் புகழும்படி பாராட்டும்படி நீராட வருபவர்கள் வாருங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எழுப்பிட்டு போய் எல்லாம் குளிச்சுட்டு நல்ல புது துணியோ இல்லை நல்ல துணிமணியை உடுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கண்ணனை துதித்து ஸ்ரீமன் நாராயணனை துதித்து பாடும் பாடல் தான் இந்த திருப்பாவை என்பது. இது மார்கழி மாதத்தில் ரொம்ப பிரசித்தி பெற்றது. மார்கழி மாதம் ரொம்ப அருமையான பக்தி பரவசமான மாதம். இது நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மார்கழி மாதத்தினுடைய சிறப்புன்னு தனியாக சொல்கிறேன், அதையும் நீங்கள் பார்க்கலாம்.
இந்த இன்னும் ஒருத்தர் நான் அந்த பாட்டை படிச்சிடறேன். திருப்பாவையை அந்த முதல் பாசுரத்தை நான் படித்தேன். ஆண்டாள் எழுதிய திருப்பாவையில் முதல் பாசுரம் என்னது? மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுமீனோ நேரிலையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கன்னி யசோதை இளன் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கு பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு பாடுறாங்க. வாங்க இப்ப மார்கழி மாதம் என்ன சிறப்பு இருக்கிறதுலே தமிழ் மாசத்துல மார்கழி மாதம் ரொம்ப சிறப்புடையது. அந்த மார்கழி மாதத்தை இந்த திருப்பாவை பாடுவாங்க. இப்போ இந்த மாதம் மார்கழி மாதம் நடக்குது. இன்னும் ஒரு 2-3 நாளில் தை பிறக்க போகுது. அதனால இந்த வீடியோ வெளியிடுறோம். மார்கழி மாதம் சிறப்பு மிக்க மாதம், மங்களகரமான மாதம், பக்தி மயமான மாதம். எல்லா கோயில்களிலும் பக்தியோடு பக்தர்கள் இறையுணர்வு பெறுகிறார்கள், சாமி தரிசனம் பெறுகிறார்கள். அதனால் இந்த வீடியோவை இந்த மார்கழி மாதத்தில் மார்கழி மாத இறுதியில் வெளியிடுகிறோம். வாங்க மார்கழி மாதத்தை சிறப்பு என்னன்னு பார்க்கலாம். மார்கழி மாதத்தை பீடை மாதம் என்று சொல்லப்பட்டாலும் அம்மாதம் மங்களகரமானதாக பக்திமயமானதாக இருக்கும். இதை சில பேர் பீடை மாதம் பாங்க, அப்படி கிடையாதுங்க. இது ரொம்ப மங்களகரமான மாதம், பக்திமயமான மாதம். என்னென்ன இந்த மார்கழி மாதத்தை சிறப்பு இருக்குன்னு இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்கலாம். மார்கழி மாதத்தில் தான் வைகுண்ட ஏகாதசியும் திருவாதிரை விழாவும் வருகின்றன. 2 முக்கியமான விழா. ஒன்று வைகுண்ட ஏகாதசி வருது, அப்புறம் திருவாதிரை விழாவும் இந்த மார்கழி மாதத்தில் தான் வருது. அதனால மார்கழி மாதம் சிறப்பு வாய்ந்த மாதமாக கருதப்படுகிறது. அடுத்தது, இம்மாதத்தில் பெண்கள் காலையிலேயே குளித்து முடித்து வீட்டையும் தெருவையும் பெருக்கி கோலமிட்டு சுத்தமாக வைத்திருப்பார்கள். மற்ற எந்த மாதத்தில் வைத்திருக்கிறாங்க, நல்லா சுத்தமாக வைத்திருக்காங்களோ இல்லையே தெரியாது. ஆனால் இந்த மார்கழி மாதத்தில் பெண்கள்லாம் தெருவை நல்லா சுத்தமாக பெருக்கி கோலம் போட்டு ரொம்ப அந்த தெருவையும் வீட்டையும் அழகுபடுத்துவாங்க. எந்த மாதத்தில்? இந்த மார்கழி மாதத்தில். அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது இந்த மார்கழி மாதம். கன்னி பெண்கள் காலையில் எழுந்து ஒருவர் மற்றொருவரை எழுப்பி பாவையை வழிபடும் களம் நோக்கி செல்வர். பாவையின் பெயரை சொல்லி நோற்று அத்தெய்வத்தை வழிபடுவர். பெண்கள்லாம் காலையில் எழுந்திருவாங்க. ஏஞ்சி பாவையை வழிபடும் களம் இருக்கு, அது இடம் இருக்கு, அங்கே நோக்கி போவாங்க. அதை நான் சொன்னேன். குளங்களாம் எல்லாம் குளிச்சு துணி நல்லா தூய்மையான துணியை உடுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீமன் நாராயணனை போற்றி புதும் பாடும் விதமாக பாடல்கள் பாசுரங்கள்லாம் பாடுவாங்க. அதுக்கு பேர் தான் திருப்பாவைன்னு சொன்னேன். அந்த மாதிரி அந்த இடத்துல செய்வாங்க. பாவையின் பரிசு நோன்பு வைப்பாங்க. மார்கழி மாதத்தில் நோன்பு வைப்பாங்க. ரைட்டுங்களா? அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதத்தில் தான் தாசரி என்னும் வைணவ பாடல்களும் ஆண்டி என்னும் சைவ பாடல்கள் பாடிக்கொண்டு ஊரை சுற்றி வலம் வருவார்கள். காலையில் பார்த்தீங்கன்னாக்கா ஊரை சுற்றி பாட்டு பாடிக்கிட்டே பஜனை பாடிக்கிட்டே வருவாங்க. அது வைணவ சம்பிரதாயத்தை பார்த்தீங்கன்னா தாசரின்னு சொல்லுவாங்க. சைவ மார்க்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு பேர் ஆண்டின்னு சொல்லுவாங்க. இவங்களாம் காலையில் பக்தி பரவசமாக பாட்டு பாடிக்கிட்டே தெருவில் போயிட்டு இருப்பாங்க இந்த மார்கழி மாதத்தில். அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது பக்திமயமானது மார்கழி மாதம். அடுத்தது, மார்கழி மாதத்தில் கோயில்களில் அதிகாலைகளில் பக்தி பாடல்கள் ஒலிக்கப்படும். பக்தி பாடலாம் காலையிலே போட்டுருவாங்க. 4:30-5 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலுமே பக்தி பாடலாம் பாட ஆரம்பித்து ரொம்ப பக்திமயமாக இருக்கும் இந்த மார்கழி மாதம். அடுத்தது, இந்த மார்கழி மாதத்தில் பெரும்பாலான பக்தர்கள் சிவத்தலங்களுக்கும் வைணவ தலங்களுக்கும் ஐயப்பன் கோயில்களுக்கும் ஏனைய பெருமைமிகு புண்ணிய தலங்களுக்கும் விரதம் இருந்து தீர்த்த யாத்திரை சென்று வருவார்கள். இந்த மார்கழி மாதத்தில் தான் கார்த்திகை மார்கழி இந்த மாதத்தில் ஐயப்பன் சாமிகள்லாம் மாலை போட்டுக்கிட்டு ஐயப்பன் சாமிகளாம் போயிட்டு வருவாங்க. மற்ற
இந்த வைணவ கோயிலுக்கு, பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வராங்க, சிவத்தலங்களுக்கு போயிட்டு வராங்க. மார்கழி மாதம் வந்து இறை உணர்வை பெறுவதற்கோசரம் இந்த மார்கழி மாதம் தனியாகவே சிறப்பாக இருக்கிறது. அடுத்து, இந்த மார்கழி மாதத்தில் வேறு எந்த சுப நிகழ்ச்சியும் மேற்கொள்ளாது விரதம் இருந்து பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டு இறை உணர்வை பெற்று மகிழ்வார்கள். இந்த மார்கழி மாதத்தில் எதுவும் கல்யாணம் இல்லை முக்கியமான நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள் வச்சுக்காம அந்த பக்திக்கு மட்டும் இந்த மாதத்தை செலவிடுவாங்க. இந்த ஒரு மாதத்தில் இறை உணர்வை பெற்று மகிழ்ச்சி அடைவார்கள். இந்த மார்கழி மாதத்தில், மார்கழி மாதத்தில் வைணவ பக்தர்கள் விடியற் காலையிலே எழுந்து குளித்து முடித்து ஸ்ரீ ஆண்டாள் அருளிய திருப்பாவையை ஓதுவார்கள். வைணவ பக்தர்களா இந்த மார்கழி மாதத்தில் காலைல ஏஞ்சி நல்லா குளிச்சுட்டு நல்ல துணிமணியை உடுத்திக்கிட்டு ஆண்டாள் அருளிய திருப்பாவையை பாராயணம் செய்வாங்க, ஓதுவாங்க. இந்த மார்கழி மாதத்தில், மார்கழி மாதத்தில் சைவ பக்தர்கள் மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம் ஓதுவார்கள். இந்த மார்கழி மாதத்தில் சைவர்களாக இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க, திருவாசகம் ஓதுவாங்க. அதுவும் குறிப்பாக திருவெம்பாவை ஓதுவாங்க. அதனால் மார்கழி மாதம் வந்து அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது. திருப்பாவை, திருவாசகம் இதெல்லாம் வந்து காலையிலே ஒலிக்கும், பாடுவார்கள். மாதங்களில் நான் மார்கழி, கண்ணன் கீதையில் சொன்னது. கண்ணன் வந்து கீதையில் என்ன சொல்றாருன்னா, மாதங்கள் 12 இருந்தாலும் அது எனக்கு பிடிச்சது மார்கழி தான். அதான் மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு கண்ணன் கீதையில் சொல்லிருக்கிறார். அப்போ எவ்வளோ சிறப்பாக இருப்பாங்க. பெருமாளுக்கே, கண்ணனுக்கே, பகவானுக்கே பிடித்த மாதம் மார்கழி மாதம். இம்மாதத்தின் இறுதியிலே தை மாதம் பிறந்து அதை பொங்கல் பண்டிகையாகவும் உழவர் தினமாகவும் நாம் கொண்டாடி வருகின்றோம். தை முடிஞ்சு இந்த மார்கழி முடிஞ்சதுன்னா அடுத்தது வந்தால் தமிழர் திருநாளான பொங்கல் திருநாளும் உழவர் திருநாளும் வருது மார்கழி கடைசியில். சரிங்களா? இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது மார்கழி மாதம். ஆண்டாளின் திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமொழியை பாடி ஓதி வந்தால் குறைவில்லா செல்வ வளம் பெருகும், கன்னி பெண்களின் தோஷங்கள் நீங்கி திருமணம் நடக்கும், தடைப்பட்ட திருமணம் கைகூடும் மற்றும் வைகுந்த வாசல் தானே திறக்கும். ஆண்டாள் எம்மை ஆண்டாள், அது அரங்கனின் கூற்று. அரங்கனே சொல்லிட்டாரு, ஆண்டாள் எம்மை ஆண்டாள், அரங்கனையே ஆண்டவள் ஆண்டாள். அதனால் ஆண்டாள் பெருமையை போற்றும் விதமாக திருப்பாவையையும் நாச்சியார் திருமொழியும் தினமும் படிக்க வேண்டும். ஆதலால் நாமும் தினமும் ஸ்ரீ ஆண்டாளின் திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமொழிகளை ஓதுவோம், இறையருள் பெற்று வாழ்வில் வளமும் நலமும் பெறுவோம் என்று கூறி இந்த வீடியோவை இத்துடன் முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.